நேத்து என் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏதோ இந்த பரதேசினால கேட்டு போச்சு. நேத்து என் மகள் எங்கடா கூட்டிட்டு போனேன்? உன்னதாண்டா நான் கேக்குறேன். நேத்து என் மகள் நீ எங்க கூட்டிட்டு போன, என்ன பண்ண? கம்போசிங் போறேன்னு சொல்லிட்டு போன பொண்ணு கம்போசிங் போல, ஆனா எங்கேயோ போயிருக்கா, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஆனா வீட்டுக்கு வரும்போது தலையில அடிபட்டு என் முன்னாடி வந்து நின்னான். என்னன்னு கேட்டா ஏதோ ஆக்சிடென்ட் சொல்றா. சரி, அந்த ஆக்சிடென்ட் எங்க நடந்தது, எப்படி நடந்தது சொல்ல. உன்னதான் நான் கேக்குறா, என்ன நடந்ததுன்னு சொல்ல. ஏடா உனக்கு என்ன காது செவிடா, இல்ல உன்னால பேச முடியாத ஊமையா? அவன் கையால வாங்கி நீங்க எல்லாரும் திங்கிறீங்கடா. அந்த நன்றி விசுவாசத்துக்காவது சொல்லுடா, என்ன நடந்ததுன்னு சொல்ல. அண்ணா அண்ணா கொஞ்சம் பொறுமையா பேசுங்கண்ணா. உன்னோட தடவை அண்ணாக்கி நான் சொன்ன கொன்னு போடுவேன். எதுக்குமே ஒரு அளவு இருக்கு. நேத்துக்கு இங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் நானும் கேட்கிறேன், என்ன நடந்ததுன்னு சொல்லு. நேத்து மனு, தயவு செஞ்சு பேசாம இருடா. உன்னை கையெடுத்து கூப்பிடுறேன்டா. அவர் பேசட்டும், என்ன வேணாலும் பேசட்டும், நீ பொறுமையா இருடா. சொல்லாத. எல்லாம் பேசுறீங்க, என்ன சீக்கிரடா? சொல்லுடா, நேத்து என் மகள் நீ எங்க கூட்டிட்டு போன சொல்லு. மாதவியை யாரும் எங்கேயும் கூட்டிட்டு போல. நேத்து முழுக்க என் மகன் என் கூட தான் வீட்லயே இருந்தா. உன் மகன் நேத்து வீட்டுல தான் இருந்தானா? ஆமா, நான் செய்யாம தான் கேக்குறேன். நீ இவனுக்கு அம்மாவா இல்ல வேற? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நான் மனுஷனா இருக்க மாட்டேன். நீ மனுஷன் நீ யாரடா சொன்ன? அப்படி சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீ ஊழங்காசு புடிங்கி திங்கிறவன். நீ எப்படிடா மனுஷனா இருக்க முடியும்? இங்க பாருங்க, எதுக்குமே ஒரு அளவு இருக்கு. அதுதான் நானும் சொல்ல வரேன். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, உங்களுக்கும் ஒரு அளவு இருக்கு. ஏன்னா என் பொண்ணு வேலையில ரொம்ப சின்சியர். அவ வேலைக்கு போகாம வேற எங்கேயோ போய் அடிபட்டு வந்து நிக்கிறான்னா அது உங்க குடும்பத்தினாலதான். என் பொண்ணு ஏமாத்தி பணம் புடுங்கி ஏண்டா திங்கிறீங்க? வார்த்தை அளந்து பேசுங்க, அப்புறம் நானும் பேச வேண்டியதா இருக்கும். பேசுறா, பேச. என்னடா பேசுவ? என்ன பேசுவ? என்னடா பேசுவ? திமிரா? என் பொண்ணு கல்யாணம் பண்ணி போறன்ற திமிரா? ஆமா, நடக்காத. நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காத, நடக்க விட மாட்டேன். நீங்க சொல்லி இதை நாங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் சொல்லாம வேற யார் சொல்லுவாங்க? அப்பாவா? மாதவிக்கு நீங்க எப்ப அப்பாவா இருந்திருக்கீங்க? அவ பிறந்ததுல இருந்து நான் அப்பாவா தான் இருக்கேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ ஆம்பளையே.
ஏன்னா ஒரு பொண்ணுகிட்ட காசு புடிங்க மனோ. தீரங்க. மனோ, மனோ, இதுக்கு மேல இந்த மனுஷங்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லடா. பேசுறாரு ஐயோ, இப்ப அவர் மனுஷனாவே இல்லடா. ஒத்துக்கிறேன், நான் மனுஷனாவே இல்ல, நான் ஒரு மிருகம். இந்த மிருகம் இந்த கல்யாணத்தை எப்படி தடுக்கிறேன்னு மட்டும் பாருங்க. நீங்க மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாருனாலையும் எங்க கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது. நடந்தே தீரும். ஆமா, என் பையன் சொல்ற மாதிரி இந்த கல்யாணம் சீரும் சிறப்புமா நடக்கத்தான் போகுது. நீங்க உங்க கண்ணால் அதை பார்க்கத்தான் போறீங்க. என்ன சவாலா? ஆமா, பாப்போம் பாப்போம், இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்கிறேன். இந்த மிருகம் உசுரோடு இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது, நடக்காது, நடக்க விட மாட்டேன். அந்த ஆள் பேசினதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்கம்மா, ஃபீல் பண்ணாதீங்க. கந்தாஸ், இன்னும் நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அந்த மாதவி கையில நீ சிக்காம தப்பிச்சு வந்திருக்கியே, அதை நினைச்சு சந்தோஷப்படுறா? சந்தோஷப்படுறதா? அந்த மாதவி அங்கப்புறா கரெக்டா வந்து சேர்ந்தா? தெரியல மச்சான், நீ எங்களை போக சொன்ன உடனே நாங்க போயிட்டோம். அதான் புரியல. ஆமா கந்தாஸ், அவ எந்த வழியா வந்தா, ரூமை எப்படி கண்டுபிடிச்சா, எதுவுமே புரிய மாட்டேங்குதே. சரி, அது இருக்கட்டும். மாதவி வர்றதுக்கு முன்னாடி ரூம்ல எதுவுமே நடக்கலையா? அந்த மாதவிய சும்மா விடக்கூடாதுடா, ஏதாவது பண்ணணும். அப்பா சாமி, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, வெளியே மட்டும் எங்கேயும் வந்துடாத. அது உனக்கும் நல்லதில்ல, எங்களுக்கும் நல்லதில்ல. என்ன பாக்குற? அந்த கீதாவோட அண்ணனும் அம்மாவும் டெய்லர் கிட்டையும் லைப்ரரியில இருக்கிற உன் ஃப்ரெண்டு கிட்டையும் சண்டை போட்டிருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்தர் உன்னை பார்த்தாலும் பெரிய பிரச்சனையாயிரும். டே கந்தாஸ், அந்த மாதவியை பழி வாங்குறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி ஆகணும்டா. அவளை வெளியவே தலை காட்ட முடியாத அளவுக்கு நீ ஏன் செய்யக்கூடாது? டேய், உனக்கு ஏன்டா அந்த பேராசை? அவனை தலையில அடிச்சது பத்தாதா, ஆளையே கொல்லணுமா? ஏய், இந்த கந்தாசி இந்த முறை ஏமாந்துருக்கலாம்டா. ஆனா அடுத்த தடவை அந்த மாதவிய கண்டிப்பா மடக்குவேன். அப்ப அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. இத பாருப்பா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஒரு பொம்பளை அவ்வளவு தூரம் தனியா வந்து உன்னை அடிச்சு விரட்டிட்டு உன் ஆளை காப்பாத்திட்டு போயிருக்கிறான்னா அந்த மாதவி எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும், கொஞ்சம் யோசிச்சுக்கோ. டேய், அந்த மாதவி எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம்டா. ஆனா இந்த கந்தாசும் சாதாரண ஆள்லன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன்டா. இதான்டா, இந்த தைரியம் தானே உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. டேய், இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல? இப்படி உசுப்பேத்தி தான் இவனை உருப்படாம பண்ணிட்டேன். இத பாரு கந்தாசு, மறுபடியும் சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு நீ வெளியே எங்கேயும் தலை காட்டாத. அதான் உனக்கு நல்லது. நான் வரேன்.
இங்க பாரு கந்தாசு, அவன் சொல்றான், நீ கன்ஃபியூஸே ஆயிடாத. நாமளா இருந்தாதான் எதுலயுமே ஜெயிக்க முடியும். வரேன் கந்தாஸ். அக்கா, என்ன இங்க நிக்கிறீங்க? மாதவி, இங்க ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? என்னக்கா ஆச்சு? இனிமே உன்னை பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. யாருக்கா சொன்னா? யூனியன்ல தான். நீ ஒரு வருஷத்துக்கு எந்த ரெக்கார்டிங்லயும் பாடக்கூடாதுன்னு ரெட் கார்டு போட்டுட்டாங்க. அக்கா, நீங்க சொல்றது? ஆமா. சரிக்கா, நான் அவங்க கிட்ட பேசுறேன். அதெல்லாம் நீ பேசி ஒண்ணும் ஆக போறதில்ல. மியூசிக் டைரக்டர் ஏவி சகாதேவனும் யூனியனை சேர்ந்த எல்லாரும் பேசிட்டாங்க. அவங்க தீர்மானமும் எடுத்துட்டாங்க மாதவி. இல்லக்கா, நான் பேசுறேன் அவங்க கூட. கம்போசிங்னு சொல்லி நீயே ஒத்துக்கிட்டு இருக்க. ஆனா குறிப்பிட்ட நேரத்துக்கு நீ வராம போயிட்ட. இத பாருமா, இனிமே நீ பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நீ நடந்துகிட்டது தப்பு. ஒரு பெரிய பிரச்சனை, அதனாலதான். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, கமிட் ஆன ஒர்க்கை முடிச்சு கொடுத்துருக்கணும். அன்னைக்கு என்னமோ பெரிய இவ மாதிரி பேசின, நான் ரொம்ப கரெக்ட் பர்ஃபெக்ட்னு. இன்னைக்கு எப்படி நடந்துட்டு இருக்க பத்தியா? ஒத்துக்கிட்ட கம்போசிங்க்கு வராம போயிருக்க. சார், நான் தான் சொல்றேன்ல சார், பெரிய பிரச்சனைன்னு. ஏய், உனக்கு திடீர்னு பிரச்சனை வரும் போகும். ஒத்துக்கிட்ட ஒர்க்க பண்ணாம ஓடி போயிடுவியா? மியூசிக் டைரக்டருக்கும் படத்தோட டைரக்டருக்கும் எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? ப்ரொடியூசருக்கு எவ்வளவு லாஸ். சீ, எல்லாம் ஒண்ணால. சார், வேணும்னா மியூசிக் டைரக்டர் சுரேந்தர் கிட்டயும் டைரக்டர் கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏமா, ஏவிஎஸ் சார் எவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டர், அதுவும் இல்லாம நம்ம யூனியனோட செக்ரட்டரி வேற. அவர்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளுமா. யாருக்கு அவனு இவளோட மன்னிப்பெல்லாம்? பொம்பளைன்றது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு கூத்தடிக்கிறா. நான் பார்த்துட்டு பேசாம போடுமா? சார், நான் தப்பு பண்ணிட்டு ஒத்துக்கிறேன். இனிமே இப்படி நடக்காது. நான் ஒருத்தி சம்பாதிச்சுதான் என் குடும்பத்தையே காப்பாத்தணும். அந்த மாதிரி எண்ணம் உள்ளவ இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. சார், வேணும்னு நடந்துக்கல சார். தலை போற பிரச்சனை. உன் தலையே போயிருந்தா கூட நீ இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. ஏய், உங்ககிட்ட எதுக்கு தேவையில்லாம பேச்சு? நீங்க கம்போசிங்க்கு வரேன்னு சொல்லுவீங்க, நாங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஆனா நீங்க வரமாட்டீங்க. சமயத்துக்கு ஆள் கிடைக்காம நாங்க கம்போசிங்கே கேன்சல் பண்ணோம். அன்னைக்கு அவ்வளவு அலட்சியமா போனல, அதான் உன்னை இன்னைக்கு தெருவில் கொண்டு வந்து விட்டுருக்கேன். யூனியன்ல டிசைட் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீ எங்கேயுமே பாட முடியாது. உனக்கு ரெட் கார்டு போட்டாச்சு. போய் வெளியில நின்னு ஐயா சாமின்னு பிச்சை எடு. தகுதி இல்லாம பாட வந்தல்ல, உன் தகுதி தெருவில் தான் இருக்கு. போ. சார், அப்படிலாம் பேசாதீங்க சார். பேசினா என்ன பண்ணுவ? சார், பெரிய இசையமைப்பாளர்னா அது மியூசிக்ல காட்டுங்க. இப்படி கீழ்த்தரமான பேச்சுல காட்டாதீங்க. யார்கிட்ட பேசுற தெரியுமா? உன் லைஃபே போயிடும். யார் லைஃபும் யாராலையும் போகாது சார். அடுத்தவங்க வாழ்க்கைய யாராலையும் புடிச்சு வைக்க முடியாது. அவ இவன் பேசுறீங்களே, பதிலுக்கு நான் பேசினா நீங்க தாங்கிக்குவீங்களா? தகுதி இல்லாம பாட வந்திருக்கேன்னு சொல்றீங்களே, எனக்கு பாடுறதுக்கு தகுதி இல்லனா உங்களுக்கு ஒருத்தர் மனுஷனா பாக்குற மனசே இல்லையே, அதுக்கு என்ன சொல்றது? பத்தாததுக்கு என்ன பிச்சை எடுன்னு வேற சொல்றீங்க. ஆமா, உன் வாய் திமிருக்கு அதுதான் நடக்கும். சும்மா நிறுத்துங்க சார். மாதவி, வேண்டாம். அக்கா, விடுங்கக்கா. இவருக்கு மட்டும் தான் பெருசா பேச தெரியும்னு பேசிட்டு போயிட்டே இருக்காரு. சார், என் லட்சத்துக்கு மட்டும் நான் பாடுறவளா இருந்தா இந்நேரம் நான் பெரிய உயரத்துக்கு போயிருப்பேன். ஆனா அதெல்லாம் தாண்டி
குடும்ப பாரத்தை தாங்க வேண்டியதா இருக்கு. ஒரு பொண்ணா எனக்கு நிறைய சிரமங்கள் இருக்கு. நீங்களும் ஒரு பொண்ணா இருந்தா என் உணர்வுகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏய் சார் நிறுத்துங்க. ஜெயிச்சானா தோத்தானான்னு பாக்குறது, திறமை இருக்கா இல்லையான்னு பாக்குறது, இதெல்லாத்தையும் விட சக மனுஷனை மனுஷனா பாக்கணும் சார். அதுக்கு பெரிய தகுதி வேணும். அந்த தகுதியை வளர்த்துக்க பாருங்க. என்ன இந்த யூனியன்ல எனக்கு தடை போட்டிருக்கீங்களா? போட்டுக்கோங்க. 1 வருஷம் தானே சார், திரும்ப வருவேன். வரும்போது பெரிய பாடகியா வருவேன். அப்ப நீங்களே முன்னாடி நின்னு என்ன வரவேற்பீங்க. இது என்ன சினிமா சீன் நினைச்சியா? வெளியில போனோனே பெரிய பாடகியா திரும்பி வரதுக்கு? சார், ரியல் லைஃப கொஞ்சம் மிகைப்படுத்துறது தான் சினிமா. சில சமயம் உண்மை வாழ்க்கையில வர சம்பவங்கள் சினிமா சீனை விட பெருசாவும் வித்தியாசமாவும் இருக்கும். அது விதிவிலக்கு. இந்த மாதவியும் விதிவிலக்கா இருப்பா. சந்திப்போம் சார். உலகத்துல யாருனாலையும் எங்க கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது. இந்த கல்யாணம் சீரும் சிறப்புமா நடக்கத்தான் போகுது. நீங்க உங்க கண்ணால அதை பார்க்கத்தான் போறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். யாரு?